நிறைய பேர் நல்ல பேர் எடுக்கிறதுக்காக வராங்க. இங்க நல்ல பேர் எடுக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. ஆனா அதோட தலைமுறை 2 மட்டும்தான். ஒன்று நல்ல வழி, இன்னொன்று கெட்ட வழி. சொல்ல போனா நல்ல வழியில பேர் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் கஷ்டப்பட்டு நொந்து போயிடுறாங்க. கெட்ட வழியில பேர் எடுக்கிறவங்க மற்றவங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்து சந்தோஷப்படுறாங்க. கெட்ட வழியில சீக்கிரமா பேர் எடுக்கணும்னா அதுக்கு ரவுடிசம் பண்ணணும். இந்த ரவுடிங்ல எதுக்கிறதுக்கு கவர்மெண்ட்ல இருந்து நம்மளோட போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு லத்தி, ரிவால்வர், பவர் இந்த 3த்தையும் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதை யூஸ் பண்ண முடியல. அதை யூஸ் பண்ணனா கவர்மெண்ட் கிட்ட இருந்து பர்மிஷன் வாங்கணும். எங்களுக்கு கொடுத்துருக்கிற லத்தியை வச்சு பெங்களூர்ல இருக்க தெருநாயை தான் ஓட்ட முடியும். ஆனா ரிவால்வரை காட்டி மிரட்ட முடியல. அப்புறம் பவர் மட்டும் இன்னும் பெண்டிங் இருக்கு. அது கம்ப்ளீட்டாவே அந்தந்த ஏரியால இருக்க பொலிட்டீஷியன்ஸ் கையில தான் இருக்கு. இது தவிர ரவுடிங்க வளரக்கூடாதுன்னு எங்களோட டிபார்ட்மெண்ட்டும் சுத்தி இருக்கிற ஏரியா எல்லாத்துலயும் யார் யாரெல்லாம் மாட்டுவாங்கன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இது வரைக்கும் சேரியிலையும் அதை சுத்தி இருக்கிற இடத்துலயும் மாட்டினது கிரிமினல் மட்டும்தான். ஆனா நிஜமான ரவுடிங்க இருக்கிறது கம்ப்ளீட் போலீஸ் செக்யூரிட்டி இருக்கிற ஜெயில தான். ஒரு சிகரெட் கொடு. கொடு. யாரும் இல்லாத நேரம் பத்தி ஜெய் என்ன ரிவால்வரை வச்சு மிரட்டினதுனால நீ என்ன பெரிய ரவுடி ஆயிட்டியா? உன்கிட்ட தில் இருந்தா என்ன மிரட்டி பாரு. ரவுடினா என்னன்றத நான் காட்டுறேன். சரி, டைமை ஃபிக்ஸ் பண்ணு. நான் ரெடியா இருக்கேன். ஆல்ரெடி நான் டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். என் மேல இருக்கிற கேஸ் எல்லாம் நானே பண்ணேன்னு சொல்லிட்டு ப்ரூவ் ஆயிடுச்சு. நான் தான் அதை பண்ணேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டேன். இருந்தாலும் ஏன்னா கேஸ்ல ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறதுக்கு அடுத்த வாய்தான்னு சொல்லி தள்ளி போட்டுட்டே இருக்காங்க. சந்தோஷப்படுறதுக்கு தான் எப்பவாவது கோர்ட்டுக்கு போற வழியில அட்லீஸ்ட் வெளியுலகத்தையாவது பார்க்கலாம். ஜெயில இருந்து கோர்ட்டுக்கு போற வழியில தப்பிச்சு போறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா இந்த ஜெயிலும் கோர்ட்டும் ரெண்டுமே ஒரே ஏரியால தான் இருக்கு.
அப்படின்னா வேற ஊர்ல இருக்க ஜெயிலுக்கு போகணும்னா என்ன பண்ணணும்? ஒரு சின்ன கலவரத்தை பண்ணு. வேற ஜெயிலுக்கு ஷிஃப்ட் பண்ணாங்கன்னா அது உன்னோட இலக்கு தான். ஒருவேளை பிரைவேட் செல்ல போட்டாங்கன்னா அது உன்னோட பேட் லக். 14 வருஷமா 4 செவத்துக்குள்ள ஒரே ஜெயிலில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னா ஒரு சின்ன கலவரம் பண்ணி வெளியே போகலான்னு முடிவு பண்ணேன். அப்படின்னா இவன் கூட நான் சண்டை போட்டா? அப்படி நீ அந்த மாதிரி பண்ணினா ஜெயில இருந்து தப்பிச்சு போறதுன்றது நீ மறுபடியும் திரும்பி ஜெயிலுக்கு வர வரைக்கும் உனக்கு எதுவுமே நடக்காம இருக்கிறதுக்கான பொறுப்பை நான் ஏத்துக்கிறேன். வாங்கிக்கோங்க. ஹலோ. அந்த ஜெய்ய கொண்டுட்டு ஜெயில இருக்கான்ல, அவன் இப்போ வேற ஜெயிலுக்கு ஷிஃப்ட் ஆக போறான். புரியுதுண்ணா. அவனை கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வரும்போது அவன் தப்பிக்கிறதுக்கு நீ உதவி பண்ணு. ஆனா நான் இப்போ இருக்கிறது ரகு கூடனே, அவனுக்கும் ரகுக்கும் செட் ஆகாது. இங்க பாரு, நான் இருக்கிறது இங்க ஜெயில்ல. நீ தேவையில்லாம எதையும் பண்ணாத. முதல்ல நான் சொன்ன வேலையை முடிக்க பாரு. அவனுக்கு எந்த தொந்தரவும் ஆகாதுன்னு அவனுக்கு நான் வாக்கு கொடுத்துருக்கேன். புரிஞ்சுதா? சரி விடுங்கண்ணா, நீங்க சொல்ற மாதிரி நான் பண்றேன். ஞாபகம் இருக்கட்டும், அவன் மறுபடியும் ஜெயிலுக்கு வர வரைக்கும் அவனுக்கு எதுவும் ஆகாம இருக்கிறது உன்னோட பொறுப்பு. இங்கதான் ஒரு நிமிஷம் இருப்பா. சரிங்க சார். ஹலோ. செல்லம் தம்பி, அம்மா கிட்ட போனை கொடுப்பா. அக்கா கிட்ட கொடுக்குறேன். ஹலோ. ஹலோ அம்மா, நான் இப்போ மார்க்கெட்ல இருக்கேன். ஏதாவது வேணுமா உனக்கு? டாடி, நாளைக்கு என்னோட பர்த்டே இருக்குல்ல? எனக்கு நல்லாவே தெரியுமா. என்ன வேணும்? நீங்க வரும்போது கேரட் வாங்கிட்டு வாங்க. நானே கேரட் அல்வா பண்ணிக்கிறேன். கேரட் தானே? சரி, நான் வாங்கிட்டு வரேன். அம்மாக்கு ஏதாவது வேணுமான்னு கேட்டு சொல்லு. ஒரு நிமிஷம் இருங்க. அம்மா, மேல கால் பிக் பண்ணுங்க. யார் நீங்க? இருமா சொல்றேன். யார் இது? இந்த சின்ன பையன் தம்பியா? ஆமா. ஏஜ் ரொம்ப டிஃபரன்ஸா இருக்கு. அம்மாவுக்கு ரொம்ப செல்ல பிள்ளையா? அப்பா ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி நான் பிறந்தேன். அப்பா ஜெயில இருந்து வந்த பிறகு இவன் பிறந்தான். ஏய், இவன்கிட்ட நீ என்னடி பேசிட்டு இருக்க? அவர் வீட்ல இல்லாத நேரமா பார்த்து நீ எதுக்காகடா இங்க வந்த? ரேப் பண்ணலான்னு வந்திருக்கேன். மேலேகில எதுவும் கை வச்சிராத. அவளுக்கு முன்னாடி நீ, உனக்கு அப்புறம் அவ. நீ இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருந்தா போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிடு. ஏய் விட்றா. ஏய் உட்காரு, உட்காருன்னு சொல்றல. அதே போடுங்க. ஒரு டைம்ல நீங்க மார்க்கெட்டுக்கு வரும்போது உங்க பின்னாடி எத்தனை பேர் வருவாங்க. இப்ப யாரும் இல்ல. அந்த மாதிரி வேலையெல்லாம் வேண்டான்னு தான் இப்ப நான் சாதாரணமா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இந்த வச்சுக்க. ஐயோ இருக்கட்டும், வேண்டாம்.
நம்ம செத்தாலும் நம்ம பின்னாடி எவனும் வரப்போறது இல்ல. கிளம்பு போலாம். வரட்டுமாப்பா? சரிங்கண்ணே. எடு